ஒரு குறிக்கோள் வைத்துக் கொள்ளுங்கள். அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள். அதையே நினையுங்கள். அதையே கனவு காணுங்கள். அந்த குறிக்கோளாவே வாழுங்கள். மூளை, தசைகள், நரம்புகள் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த குறிக்கோளாக நிரம்பட்டும். பிறகு கருத்துகள் அனைத்தையும் அடியோடு விட்டுவிடுங்கள். வெற்றிக்கு வழி இதுவே. மன ஒருமைப்பாடே எல்லா அறிவின் சாரமாகும். மனம் குவியாமல் எதுவும் செய்ய முடியாது. பயிற்சி பெற்ற மனிதனும் மனமும் தவறே செய்வதில்லை. மனம் ஒருமுகப்பட்டு தன்னை நோக்கி திரும்பும்போது நம்முள் உள்ள எல்லாமே நமது பணியாளர்களாகின்றன. நமது எஜமானர்களாக அவைகள் இருப்பதில்லை. கல்வி, அறிவு, செல்வம், ஆள்பலம், வலிமை, தைரியம் என்ற இயற்கை நமக்கு கொடுக்கின்ற எல்லாமே பிறர்க்கு கொடுப்பதற்காகத்தான். இதை நாம் அடிக்கடி மறக்கிறோம். இறை நம்பிக்கையை விட தன்னம்பிக்கையே முதலில் வேண்டும். நாம் விதைத்ததையே நாம் அறுக்கிறோம். நாம் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் நாமே உருவாக்கியவை. அதற்கு யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை. கடவுளை குறை சொல்வது அர்த்தமில்லாத செயல். நீ இந்த உலகத்தில் பிறந்தபோது உலகம் சிரித்தது. நீ அழுதாய். நீ உலகை விட்டு செல்லும்போது நீ சிரிக்க உலகம் அழும் அளவு நல்ல காரியங்களை செய். இதை சாதிக்க முடிந்தால் நீ மனிதன், இல்லையேல் நீ பிறந்தும் பயனில்லை. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.